சார் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்க சார். சென்னைக்கும் நீலகிரி கிளைமேட் எப்படி இருந்துச்சு சார்? ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நீலகிரி வந்து எல்லா அனைத்து இடமும் பிடிக்கும்னு போன மீட்டிங்ல கூட சொல்லியிருக்கீங்க. இந்த பயணம் எப்படி இருக்கு சார்? நீலகிரி மாவட்டம் வந்தால் எப்போதுமே நான் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி கழக நிகழ்ச்சி அரசு தவிர இந்த மாதிரி பார்க் போகிறது, சினிமாஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக நினச்சிருக்கேன். நீலகிரி மாவட்டம் வரும்போது நான் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கேன். சார் இப்போ இது சார் நம்ம வந்து தொடர்ந்து சொல்கிறது நேற்று தீர்ப்பு, பொள்ளாச்சி தீர்ப்பு, அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியை தீர்ப்புன்னு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முதல்ல வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் போய் எதிர்ப்பு காட்சிக்குள்ள போகலாம். இந்த பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன். எலெக்ஷன் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உறுதியாக யார் குற்றவாளியோ அவன் தண்டிக்கப்படுவார். எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வாக்கு கொடுத்துருந்தாலும் சரி, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்னு சொன்னேன். அது நடந்திருக்கு. அதனால தான் அசம்பிளியில் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அசம்பிளியில் கூட பேசும்போது இந்த ஆட்சியினுடைய எவ்வளோ ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. இப்போ கொடநாடு கொலை வழக்கும் இதே மாதிரி அதுவும் போயிட்டுருக்கு. அதுவும் இந்த புதிய தண்டனை வழங்கப்படும். ஆனால் உடனே பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சிலர் வந்து தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தார். ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள்கள் திட்டத்துக்கு நானாக சொல்லிட்டு வந்தேன் இதுக்கு சொல்லி, மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் திராட்டை சொல்லிட்டு தான் பழனிசாமியோட வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும். சார், தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம முன்னாடி கொண்டு வரோம். இப்போ சமீபத்தில் கூட இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு சார் தலைமையில் ஒரு பேரணி போய் நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு சார். ஆனால் அதிமுக செல்வராஜ் வந்து ராணுவ வீரர்களை அங்கே போய் போராடினாங்கன்னு சொல்லி ஒரு கேவலமான தெளிவாக பேசினார். அவர் தர்மாக்குழு தெரிய நாட்டுக்கு தெரியாது. ஒரு கோமாளிங்க அவர். அதனால் அது பெருசுப்படுத்த வேண்டியதில் நான் பெருசுப்படுத்த விரும்புகிறேன். சார், ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி சிறப்பாக இருந்துச்சு. அதுக்காக தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.